இந்திய அணியை 6 விக்கெட்டுகளால் தோல்வியடைய செய்து இலங்கை அணி வெற்றியை பெற்றுக்கொண்ட உலக 2020 கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் சில காட்சிகள் அடுத்து. பங்களாதேஷின் மிர்பூரில் நேற்று நடைபெற்ற உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் இறுதிப் போட்டி மழை காரணமாக 40 நிமிடங்கள் தாமதித்தே ஆரம்பமானது. லசித் மாலிங்க இலங்கை அணிக்கு தலைமை வகித்தார். அரையிறுதிப் போட்டியில் விளையாடிய இலங்கை அணியின் வரிசையில் சீகுகே பிரசன்னவிற்கு பதிலாக திசர பெரேரா அழைக்கப்பட்டிருந்தார். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் இந்திய அணியை துடுப்படுத்தாட பணித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணியின் முதல் விக்கெட் 3 ஓட்டங்களை பெற்றிருந்த போது வீழ்த்தப்பட்டது. அஜின்கே ரஹானே 3 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். எனினும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோஹ்லி ஜோடி 60 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றது. விராட் கோஹ்லி 58 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்கள் அடங்கலாக 77 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். எனினும் இறுதி 5 ஓவர்களிலும் இந்திய அணியால் கணிசமான அளவு ஓட்டங்களை பெற முடியாமல் போன நிலையில் 20 ஓவர்கள் நிறைவில் இந்திய அணியால் 130 ஓட்டங்களையே பெற முடிந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியின் முதல் விக்கெட்டாக குசல்ஜனித் பெரேரா 5 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். எனினும் அதன் பின்னர் TM டில்ஷான் மற்றும் மஹேல ஜெயவர்தன ஜோடி 36 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டது. பின்னர் TM டில்ஷான் 18 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். I think that was the carom ball then, and it's going to go all the way for 6, is it? No, what a catch! Great catch from that man, Virat Kohli. 24 பந்துகளை எதிர்கொண்ட மஹேல ஜெயவர்தன 24 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 15 ஓவர்கள் நிறைவில் இலங்கை அணி 4 விக்கெட் இழப்புக்கு 98 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணியின் வெற்றிக்கு வித்திட்ட குமார் சங்கக்கார அதிரடியாக துடுப்படுத்தாடி 35 பந்துகளில் 6 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸர் அடங்கலாக 52 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். திசர பெரேரா 23 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். அதன்படி 17.5 ஓவர்களில் இலங்கை அணி 4 விக்கெட்டை இழந்திருந்த போது வெற்றி இலக்கை கடந்து உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. போட்டியின் ஆட்ட நாயகனாக குமார் சங்கக்கார தெரிவு செய்யப்பட்டார்.